ஹாய் எவ்ரிவன், வெல்கம் டு லேர்னிங்லேண்ட் யூடியூப் சேனல். இன்றைக்கி இந்த வீடியோவில் நம்ம என்ன பார்க்க போகிறோன்னா, ஆக்சுவலாக நம்ம தமிழ்நாட்டில் பிறந்ததுனால நம்மளோட தாய்மொழியான தமிழ் மொழியில் தான் பேசுகிறோம். பட் வேலைக்குன்னு போகிறப்போ இங்கிலீஷ் ரொம்பவே இம்பார்ட்டண்ட்டாக இருக்குது. ஸோ இதுக்காக நான் தமிழ் பேசுகிறது தப்புலாம் சொல்லலை. இங்கிலீஷை கற்றுக்கிட்டோன்னா நம்மளால் எந்த ஒரு ஜாப்லையும் ஈஸியாக லேண்ட் ஆக முடியும். அதுக்கு நம்ம என்ன பண்ணணும்னா, இங்கிலீஷை வீட்டில் இருந்து பேச ஆரம்பிக்கணும். இப்படி பண்ணுறது மூலமாக நம்மளால் இங்கிலீஷை எங்கே வேணாலும் பேச முடியும். எஸ், நீங்கள் கெஸ் பண்ணது கரெக்ட். இன்றைக்கான வீடியோவில் நம்ம வீட்டில் யூஸ் பண்ணுற ஈஸியான 10 இங்கிலீஷ் சென்டென்சஸ் தான் பார்க்க போகிறோம். ஸோ வித்தவுட் ஃபர்தர் அடோ லெட்ஸ் கெட் இன் டு த வீடியோ. இன்றைக்கான முதல் சென்டென்ஸ் என்னென்னா, இங்கே வா. இதை எப்படி இங்கிலீஷில் சொல்லலாம்? இங்கே வா. கொஞ்சம் ட்ரை பண்ணுங்கள். இங்கேனா நம்ம என்னன்னு சொல்லுவோம்? ஹியர் அப்படின்னு சொல்லுவோமா? வானா என்னன்னு சொல்லுவோம்? கம் அப்படின்னு சொல்லுவோம். ஸோ அப்போ என்ன சொல்லலாம்? கம் ஹியர் வந்துச்சு. அதாவது லாஸ்ட்டில் வர்றதை எடுத்து ஃபஸ்ட்டில் போடுங்க. இங்கிலீஷை நீங்கள் அப்படி தான் பேசியாகணும். ஸோ இங்கே வானா கம் ஹியர் அப்படின்னு சொல்லலாம். இப்போ நீங்கள் யாராச்சும் ஒருத்தர் இங்கே வா அப்படின்னு கூப்பிட்றீங்க. ஸோ நீங்கள் தமிழில் சொல்கிறதுக்கு பதிலாக இந்த மாதிரி இங்கிலீஷில் ட்ரை பண்ணுங்கள். அப்போ தான் உங்களோட இங்கிலீஷ் ஈஸியாக இம்ப்ரூவ் ஆகும். கம் ஹியர் அப்படின்னு சொல்லி பாருங்கள். நெக்ஸ்ட்டு சென்டென்ஸ் என்னென்னா, ஒரு நிமிடம் இரு. இதை எப்படி சொல்லலாம்? வெயிட் அ மினிட். வெயிட் அ மினிட். இங்கே வெயிட்னா காத்திரு, அ மினிட்னா ஒரு நிமிடம். ஓகேவா? ஸோ நான் என்ன சொன்னேன்? ஒரு நிமிடம் இரு அப்படின்னேன். வெயிட் அ மினிட். நீங்கள் யார்கிட்டயாச்சும் பேசிகிட்டு இருக்கீங்க, ஒரு நிமிஷம் இருங்க அப்படின்னு சொல்லுவீங்களா? ஸோ அப்போ நீங்கள் ஒரு நிமிடம் இரு அப்படின்றதுக்கு பதிலாக வெயிட் அ மினிட் அப்படின்னு யூஸ் பண்ணலாம். அண்ட் நம்பர் 3 என்னென்னா, அதை எனக்கு கொடு. அதை எனக்கு கொடு. கிவ் மீ தட். கிவ் மீ தட். இங்கே பாருங்கள், கிவ்னா கொடு, மீனா எனக்கு, தட்னா அதை. ஸோ தமிழில் பாருங்கள், அதை எனக்கு கொடு அப்படியே ஆப்போசிட்டில் இருக்கா? கொடுன்றது இங்கே இங்கிலீஷில் வரப்போ ஃபஸ்ட்டில் வந்திருக்கா? எனக்குன்றது அப்புறம் மீ, அதை தட். ஸோ இவ்வளோ தாங்க இங்கிலீஷ் பேசுகிறது. நீங்கள் தமிழில் பேசுகிறத திருப்பி போட்டிங்கன்னா அதுதான் இங்கிலீஷில் வரும். ஸோ கிவ் மீ தட்னா அதை எனக்கு கொடு. அண்ட் நெக்ஸ்ட்டு சென்டென்ஸ் என்னென்னா, சீக்கிரம். சீக்கிரம் அதாவது எங்கேயோ நீங்கள் கிளம்பிட்டுருக்கீங்க அர்ஜென்ட்டாக. ஸோ சீக்கிரம் அப்படின்னு சொல்லுவீங்களா? அப்போ அந்த சீக்கிரம் அதை எப்படி சொல்லலாம்னா, ஹரியப். ஹரியப்னா தமிழில் சீக்கிரம் அப்படின்னு மீனிங் ஆகும். ஸோ சீக்கிரம்னா ஹரியப். 5th என்னென்னா, ஒதுங்கி செல். அதாவது எங்கேயோ போயிட்டுருக்கீங்க, ஒதுங்கி செல் அப்படின்னு சொல்லுவீங்களா? ஸோ அந்த ஒதுங்கி செல் அதை எப்படி இங்கிலீஷில் சொல்லலாம்னா, மூவ் அசைட். மூவ் அசைட். இங்கே பாருங்கள், ஸோ மூவ்னா செல்றது, அதாவது ஒரு இடத்துலேருந்து இன்னொரு இடத்துக்கு மூவ் பண்ணுறது. அண்ட் அசைட்னா ஒதுங்கி ஓரமாக போகிறது. ஓகேவா? ஸோ மூவ் அசைட்னா ஒதுங்கி செல். நான் என்ன சொன்னேன் பாருங்கள், இப்போது ஒதுங்கி செல் இருக்கா? அப்போ செல்லு தான் இங்கிலீஷில் ஃபஸ்ட்டு வரணும். ஸோ செல்னா என்னது? மூவ். அப்போது மூவ், அப்புறம் ஒதுங்கிறதுக்கு அசைட் அப்படின்னு சொல்லுவோமா? ஸோ அசைட் ரெண்டாவது வரும், மூவ் அசைட். அண்ட் 6th ஒன் என்னென்னா, அமைதியாக இரு. இதை எப்படி சொல்லலாம்? பி குவைட். பி குவைட். அமைதியாக இரு. இப்போ நீங்கள் அதிகமான டென்ஷனில் இருக்கீங்க, இல்லை ஒரு சைலண்ட் தேவைப்படுது உங்களுக்கு அப்படின்னா, ஸோ நீங்கள் யார்கிட்டயாச்சும் சொல்கிறீங்க அமைதியாக இரு, அதை இங்கிலீஷில் எப்படி சொல்லலாம்னா, பி குவைட். பி குவைட்னா அமைதியாக இரு. இப்போ இங்கே பீன்றது இருக்கிறது. ஓகேவா? பீனா தமிழில் இரு அப்படின்ற மீனிங் ஆகும். குவைட்னா அமைதியாக. ஸோ அமைதியாக இருனா பி குவைட் அப்படின்னு சொல்லலாம். அதை தொடாதே. இதை எப்படி சொல்லலாம்? டோன்ட் டச் தட். டோன்ட் டச் தட் அப்படின்னு சொல்லலாம். ஸோ இங்கே பாருங்கள், டோன்ட் டச்னா தொடாத, அதை தட்டுனா அதை. ஓகேவா? ஸோ அதை தொடாதேன்னு சொன்னேன் நான். டோன்ட் டச் தட். இப்போ தொடாதேன்றது ஃபஸ்ட்டில் வந்துச்சா? டோன்ட் டச். அப்புறம் அதைனா தட். ஓகேவா? டோன்ட் டச் தட்னா அதை தொடாதே. அண்ட் 8th ஒன் என்னென்னா, போகலாம். ஸோ எங்கேயோ ரெடி ஆகிட்டு இருக்கீங்க, போகலாம் அப்படின்னு சொல்லுவீங்களே. ஸோ அதை எப்படி சொல்லலாம்னா, லெட்ஸ் கோ. லெட்ஸ் கோனா போகலாம் அப்படின்னு சொல்லலாம். ஸோ இனிமேல் எங்கெல்லாம் போகலான்னு வருதோ அந்த இடத்துலலாம் லெட்ஸ் கோ அப்படின்றத யூஸ் பண்ணி பாருங்கள். உங்களுக்கு இது ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும். லெட்ஸ் கோ நம்ம நிறைய இடத்துல யூஸ் பண்ணலாம். ஃபார் எக்ஸாம்பிள், இப்போ நீங்கள் பார்க்குக்கு போகிறீங்க அப்படின்றது வச்சுக்கோங்க. ஸோ அப்போ அதை எப்படி சொல்லலாம்னா, லெட்ஸ் கோ டு த பார்க் அப்படின்னு சொல்லலாம். எனக்கு பசிக்கிறது. இதை எப்படி சொல்லுவீங்க? ஐ எம் ஹங்க்ரி. ஐ எம் ஹங்க்ரி. இங்கே பாருங்கள், எனக்கு பசிக்கிறதுனா ஐ எம் ஹங்க்ரி. ஸோ ஐ எம்னா எனக்கு, அதாவது நான் அப்படின்னு மீனிங் ஆகும். ஹங்க்ரினா பசிக்கிறது. ஓகேவா? அப்போ எனக்கு பசிக்கிறதுனா ஐ எம் ஹங்க்ரி.
இதுவே வந்து எனக்கு தாகமாக இருக்கிறது அதை எப்படி சொல்லலாம்? ஐ am thirsty. இங்கே வந்து thirstyனா வந்து தாகமாக இருக்கிறது அப்படின்னு வந்து மீனிங் ஆகும். ஸோ இன்றைக்கான 10th சென்டென்ஸ் அண்ட் லாஸ்ட் ஒன் என்னென்னா, நான் களைப்பாக இருக்கிறேன். அதாவது இப்போ நீங்கள் எங்கே வெளியே போயிட்டு வந்துட்டுருக்கீங்க. ஸோ வீட்டுக்கு வந்து ரீச் ஆகிட்டீங்க. இப்போ வந்து நீங்கள் ரொம்ப டயர்டாக இருக்கீங்க. ஸோ இதை வந்து நீங்கள் இங்கிலீஷில் எப்படி சொல்லலாம்னா ஐ am tired அப்படின்னு வந்து சொல்லலாம். எப்படின்னா ஐ am tired. ஸோ இங்கே வந்து ஐ amனா வந்து நான், டயர்ட்னா வந்து லைக் களைப்பாக இருக்கிறேன், சோர்வாக இருக்கிறேன் அப்படின்னு வந்து சொல்கிறது தான் வந்து டயர்ட். ஸோ ஐ am tiredனா நான் களைப்பாக இருக்கிறேன். இனிமேல் வந்து நீங்கள் நான் டயர்டாக இருக்கேன், லைக் நான் களைப்பாக இருக்கேன் அப்படின்னு தமிழ்லலாம் சொல்லாதீங்க. ஐ am tired அப்படின்னு வந்து இங்கிலீஷில் சொல்லி பாருங்கள். ஸோ இந்த மாதிரி 10 சென்டென்ஸஸையும் நீங்கள் வந்து முடிஞ்ச வரைக்கும் உங்களோட ரியல் லைஃப்பில் யூஸ் பண்ணி பாருங்கள். அப்படி யூஸ் பண்ணால் தான் உங்களோட இங்கிலீஷ் நாலேஜ் வந்து ரொம்பவே இம்ப்ரூவ் ஆகும். அண்ட் இன்றைக்கான வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நினைக்கிறேன். அப்படி யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சுன்னா நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுட்டு வீடியோக்கு ஒரு லைக் பண்ணிக்கோங்க. அண்ட் மறக்காமல் உங்களோட எக்ஸ்பீரியன்ஸை கமெண்ட்டில் சொல்லுங்கள். தேங்க்யூ ஸோ மச் ஃபார் வாட்சிங். நம்ம நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம்.